விஜய் சித்து சொல்லியிருக்காரு, இல்லை சார் நான் வந்து இந்த சீனை கொஞ்சம் எமோஷனலாக பிளான் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ப்ளே இருக்கு உள்ள, ஒர்க் அவுட் ஆகும், அதனால் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒன்றும் இல்லை 6 மணி வரைக்கும் 4 மணி நேரம் எக்ஸ்டென்ஷன் கேட்குறேன், 6லேருந்து 2க்குள்ளே சீனை முடிக்கிறதா இருந்தால் எடுங்க, இல்லைன்னா விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. இப்போ லைனப்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய படங்கள்லாம் இருக்குது. தனுஷ், மாரி செல்வராஜ் படம் அது இதுன்னு லைனப்லேயே நிறைய படங்கள் இருக்கும்போது ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம் ஒரு 4 மணி நேரம் ஒரு கால் ஷீட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறதுனால அவங்க ஒன்றுமே நஷ்டமாக போகிறதே கிடையாது. ஒரு படத்துக்கு அது தேவைன்னும் போது அது செஞ்சு கொடுப்பாங்க. அதை வந்து இந்த தயாரிப்பு நிறுவனம் ஏன் செய்ய மறுக்கிறாங்க? இந்த தயாரிப்பு நிறுவனத்திட்ட காசு இல்லையா? கரை படம் இருக்குது பார்த்தீங்களா, தனுஷோட படம். அந்த படத்திலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 கோடி ரூபாய்க்கு ஒரு நஷ்டமாயிருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ கரைக்கு அப்புறம் வந்து தனுஷே அடுத்த படத்தில் நடிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி சிம்புட்ட 3 படம் வாங்கினாரு, வெந்து தனித்த காடு பண்ணார். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கும், சிம்புக்கும் ஐஸ்வர்யா கணேசனுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அதுவே பெரிய சிக்கலை சிம்பு கொண்டு பண்ணிச்சு. அப்புறம் அது வந்து தீர்க்கப்பட்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோடியில் இருவன் அப்படின்னு ஒரு படம் வந்து அவங்க தொடங்கி க்ரௌட் ஃபண்ட்லாம் வாங்கி அது வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை உண்டு பண்ணிச்சு. எருமசாணி விஜய்னு ஒருத்தர், அவர் வந்து டி பிளாக்னு ஒரு படம் விஜய் எப்படி சொல்லுறது அருள்நிதியை வச்சு எடுத்தார். அதுவுமே பெருசாக போகல. யாராவது ஒருத்தர் வந்து அதை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ யூடியூப்பில் இருக்கிறவங்க வந்து தான்ப்பா பிரமாதமாக பண்ணுறாங்க அப்படிங்கிற பேச்சு வந்துடும். அது நடக்கும், யார் மூலமாவது நடக்கும். அது விஜய் சித்து மூலமாக கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு. இளையராஜாலாம் இருக்கார், ஏஆர் ரஹ்மான்லாம் இருக்கார், அனிருத் கூட எடுத்துக்கங்களேன். அவங்களாம் பிரபலமான இசையமைப்பாளர்களாக இருக்கிறாங்க. நாமளே கதாநாயகனாக ஆகணும்னு நினைக்கல. ஒரு துறையில் வந்து நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அந்த துறையிலேயே நீங்கள் வந்து அடுத்தடுத்து கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். கலர் கண்ணாடி வியூவர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வணக்கம். இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாக மிகப்பெரிய டாக்காக இருக்காரு விஜய் சித்துவோட டயங்கரம் படம் என்ன ஆச்சு அப்படின்ற டாபிக் தான். இது சம்மந்தமாக நம்மள்ட்ட விரிவாக பேசுறதுக்காக வந்திருக்காங்க சினிமா விமர்சகர், ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கண்டிப்பாக சார். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த விஜய் சித்து எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு ஆள், எனக்கும் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊர் சைடில் இருக்கிறவர், அவர் படித்த காலேஜ் நான் படித்தேன். ஸோ இந்த மாதிரியான நிறைய கனெக்ட் இருக்குது. பட் இருந்தாலும் டயங்கரம் படம் ஒரு பிரச்சனை காரணமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பிரச்சனை சார் டேரெக்டாக? ஆக்சுவலி விஜய் சித்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச லாகர். ஒரு வீடியோ போட்டார்னா 2 மில்லியன் 3 மில்லியன் வியூஸ் ஒரே நாளில் ஓடக்கூடிய ஒரு லாகர். ரொம்ப பிரபலமானவர் மக்கள்கிட்ட. அதாவது வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து பயங்கரமாக அவருடைய வீடியோஸை ஃபாலோ பண்ணுறாங்க, வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறாங்க. பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது விஜய் சித்துக்கு. விஜய் சித்து இன்றைக்கி ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு, ஒரு படத்தில் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னும் போது அதுவே ஒரு பெரிய ஹைப் வந்து கொடுத்தது. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளரோட விஜய் சித்து ஒரு படம் பண்ணுறதா டைரக்ட் பண்ணி நடிக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 வருஷம் வந்து டிஸ்கஷன்லாம் போனார். ஆனால் அந்த படம் வந்து தொடங்காமே போச்சு. அந்த படம் அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு. அது வந்து பெரிய மன அழுத்தத்தை வந்து விஜய் சித்து கொடுத்தது. ஏன்னா ஒரு பக்கம் லாக் பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா படத்தோட டிஸ்கஷன் அதெல்லாம் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அந்த படம் நடக்கலை அப்படின்னும் போது பெரிய மன அழுத்தத்தை அந்த நேரத்தில் கொடுத்தது. விஜய் சித்துவே சில வீடியோஸ்லாம் வந்து வெளியிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் மறுபடியும் லாகில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் எல்லாருக்குமே என்னென்னா யூடியூபர்ஸ் பிரபலமாக இருக்கிறவங்கலாம் இன்றைக்கெல்லாம் யாராக இருந்தாலும் எப்படின்னா இலக்கு வந்து சினிமாவாக தான் இருக்கும். வெள்ளித்திரை தான் வந்து இலக்காக இருக்கும். பெரிய பிக் ஸ்க்ரீனுக்கு தான் போகணும்னு நினைப்பாங்க. சினிமா தான் எல்லாருக்குமே வந்து டார்கெட்டாக இருக்கும். அப்படின்னும் போது விஜய் சித்து சினிமாவில் எப்படியாவது ஒரு நடிகராக வரணும், ஒரு பெரிய டேரக்டராக வரணும் அப்படின்னு நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா கணேசன்ட்ட வந்து கதை சொல்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. கதை வந்து விஜய் சித்து சொல்லியிருக்காரு. அந்த கதை வந்து உண்மையாலுமே நல்ல ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. ஏன்னா இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் புது நாட்டில் வித்தியாசமான கதைகள் நிறைய சொல்கிறாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்டோரி லைனில் வந்து கதை சொல்கிறாங்க. ஸோ விஜய் சித்து சொன்ன கதை வந்து ஓகேன்னு சொல்லி இம்மீடியட்டாக ஒரு ப்ரொமோ ஷூட் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜையும் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பூஜை போட்டாங்க, பயங்கரமாக கிராண்டாக வந்து பூஜை போட்டாங்க. எல்லாம் இருந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் வந்து தொடங்கினாங்க. படம் தொடங்கி ஒரு வாரம் ஷூட்டிங் போச்சு. அப்புறம் வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள், அப்புறம் ஒரு பிரேக்கு, அப்புறம் ஒரு 2 நாள், அப்புறம் ஒரு பிரேக்கு, அப்புறம் ஒரு 7 நாள், அப்புறம் ஒரு பிரேக்கு. இப்படி வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெடியூல், 2 ஷெடியூல், 3 ஷெடியூல், இப்படி அட்லீஸ்ட் ஒரு 3 ஷெடியூலையாவது ஒரு படத்தை முடிக்கணும். டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா 2 நாள், 4 நாள், 5 நாள், 7 நாள்னு ஷூட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் வந்து ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஒரு கிரியேட்டர், ஒரு படைப்பாளி, ஒரு நடிகராகட்டும், ஒரு இயக்குனராகட்டும், அந்த மூடு ஒன்று இருக்குல்ல,
ஒரு 15 நாள் 20 நாள் அட்ட ஸ்ட்ரெச்சில் ஒரு ஷூட்டிங் போனீங்கன்னா அந்த கதையோடு நீங்கள் இன்வால்வ் ஆகி அந்த சீனோடு நீங்கள் இன்வால்வ் ஆகி அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்கலாம். ஒரு பிரேக் கொடுத்து திருப்பி வந்து ஒரு 4 நாள் எடுங்க, மறுபடியும் பிரேக் கொடுத்து எடுங்கன்னும் போது மூடு டிஸ்டர்ப் ஆகும். அதே மாதிரி விஜய் சேதுக்கு வந்து நிறைய தடைகள் இருந்திருக்கு இந்த படத்தை பண்ணுற வரைக்கும். டயங்கரன் அந்த படம் வந்து பேரே ரொம்ப வித்தியாசமான பேர். பொதுவாக பயங்கரம்னு வைப்பாங்க, இவன் டயங்கரம்னு வச்சுருக்காரு. அது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான நேம் தான். ஸோ இது வந்து எப்படின்னா நல்ல பாப்புலாரிட்டியை கொடுத்துருக்கு விஜய் சித்துக்கு. இந்த படம் எப்போ வரும் அப்படின்னு ஆடியன்ஸ் வந்து வெயிட் பண்ணுறாங்க. அதுவும் பர்டிகுலராக விஜய் சித்துவோட லாக்ஸை பார்க்குற அவருடைய ஃபேன் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ இந்த படம் வரும்னு பெரிய ஒரு ஆர்வத்தோடு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வரி கணேஷனே ஒரு பேட்டியை சமீபத்தில் கொடுத்துருந்தார். என்ன அப்படின்னா, ஒரு தடவை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த படம் தொடங்கினதுக்கப்புறம் துபாய்க்கு போயிருக்காரு. ஒரு மாலில் வந்து சும்மா கேஷுவலாக சுற்றிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன், ஒரு 8 வயசு பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வரி கணேசன்ட்ட கேட்டிருக்கான், அங்கிள் எப்போ வந்து இப்போ விஜய் சித்து அண்ணாவுடைய டயங்கரம் படம் வருது அப்படின்னு வந்து அவன் கேட்டிருக்கான். இவரே வந்து ஷாக்காக இருக்கார். அப்படியாடா, என்னடா வருண்டா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. எப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணியிருக்கு. நான் நிறைய பெரிய பெரிய நடிகர்களை வச்சு எடுக்கிறேன். ஏன்னா தனுஷ் வச்சு, சிம்பு வச்சு, ஜெயம் ரவி வச்சு, பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சு அவர் படம் எடுத்துகிட்டு இருக்கார். பெரிய பெரிய நடிகர்களை வச்சு படம் எடுக்கிறேன். ஆனால் அப்போ கூட ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ஆனால் வந்து விஜய் சித்துவோடைய படம்னும் போது பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற ஒரு சின்ன பையன் கூட கேட்குறான் அப்படின்னு நான் ஒரே பேட்டியில் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் சித்து இந்த படம் தொடங்கினதுலேருந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நிறைய தடைகள், நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. தொடர்ந்து ஷூட்டிங் பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்திருக்கு. இது ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான், பெரிய ஒரு அடிதடி படம்லாம் கிடையாது. ஒரு 60 நாள் இருந்தாலே இந்த படத்தை முடிச்சிட முடியும். ஆனால் ஒரு 60 நாள் வந்து தொடர்ந்து வந்து அவரை ஷூட்டிங் நடத்த விடாமல் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி தடைகள் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இப்போ சமீபத்தில் ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி அப்படின்னா ஒரு நாள் வந்து அவர் வந்து 6 மணி, ஈவினிங் 6 மணி, சாயந்தரம் 6 மணிக்கு பிளான் பண்ணி அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும், அதாவது எப்படின்னா 2 கால் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. 6லேருந்து நைட் 2 வரைக்கும் ஒரு கால் ஷீட்டு, 2க்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா அது இன்னொரு கால் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ 2 கால் ஷீட்டில் வந்து ஒரு சீனை முடிக்கணும். அது ஒரு மாதிரி எமோஷ்னலான சீனு. ஒரு எப்படி சொல்கிறது, அதில் வந்து கரெக்டாக வந்து அந்த எமோஷன்ஸ் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அவ்வளோ ஈஸியாக எடுத்துட முடியாது. அதனால் அவர் வந்து ஒரு 6லேருந்து 6க்கு ஒரு டைம் கொடுங்க, நான் ஷூட் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காரு. ப்ரொடக்ஷனில் வந்து ஓகேன்னு சொல்லியிருக்காங்க தயாரிப்பு நிறுவனத்தில். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6லேருந்து 6லாம் தர முடியாது, 6லேருந்து 2 ஒரே கால் ஷீட்டுக்குள்ளே இந்த சீனை நீங்கள் எடுத்து முடிச்சிருங்க, இதான சீனு, இது நீங்கள் எடுத்து முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சீன் பேப்பரை வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க. விஜய் சித்து சொல்லியிருக்காரு, இல்லை சார் நான் வந்து இந்த சீனை கொஞ்சம் எமோஷ்னலாக பிளான் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ப்ளே இருக்குது உள்ள, அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக எடுக்க முடியும், இந்த சீன் நல்லா எடுத்தால் தான் ஒர்க் அவுட் ஆகும், அதனால் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒன்றும் இல்லை 6 மணி வரைக்கும் 4 மணி நேரம் எக்ஸ்டென்ஷன் கேட்குறேன், டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து தயாரிப்பு நிறுவனம் முடியவே முடியாது, 6லேருந்து 2க்குள்ளே சீனை முடிக்கிறதா இருந்தால் எடுங்க, இல்லைன்னா விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் என்ன பண்ணியிருக்காரு, சரி வழியே இல்லை அப்படின்ட்டு, சரி ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஷூட்டிங்க்கு ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 6 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் அவர் என்னென்னமோ பிளான் பண்ணியிருக்காரு. உதவியாளர்களோடையெல்லாம் டிஸ்கஷன்லாம் பண்ணியிருக்காரு. இந்த சீன் பேப்பர் கையில் வச்சாங்கன்னா இந்த சீன் இந்த 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 டைலாக், இந்த சீன் இப்படி எடுத்துடலாம், இந்த ஷார்ட் எப்படி எடுத்துடலாம், எல்லாம் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவர் நினச்ச மாதிரி முடிக்க முடியல. 2 மணி ஆயிடுச்சு. 2 மணி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தயாரிப்பு நிறுவனம் வந்திருக்காங்க, சார் 2 மணி ஆயிடுச்சு, இன்னும் 20 நிமிஷம் தான் கிரேஸ் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் சீனை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் சித்து மறுபடியும் சொல்லியிருக்காரு, சார் நான் முதல்ல சொன்னேன்ல, நீங்கள் சொன்னதுனால நான் வந்து பிளான் பண்ணேன், ஆனால் வந்து நினச்ச மாதிரி முடிக்க முடியல, நீங்கள் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுங்க, டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. முடியாது, நீங்கள் 2 மணிக்கு முடிங்க, 20 நிமிஷம் கிரேஸ் டைம் இருக்குது, அதுக்குள்ளே முடிங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய மன உளைச்சலை உண்டு பண்ணியிருக்கு. சரி எப்படியும் எடுத்துக்கிட்டே இருப்போம், எடுத்துக்கிட்டு இருந்தால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா சீனை கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டே இருக்கார். 2:20 ஆனோன்னே பார்த்திங்கன்னா மிட் நைட்டு ஜென்ரேட்டர்லாம் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. எப்படின்னா ஒரு படைப்பாளி ஒரு சீனை வந்து முடிக்கிறதுக்கு ஒரு டைம் வேணும்னு அவர் கேட்குறாரு. அது ஒரு நியாயமான டைமாக கூட இருக்கலாம், அது தப்பு கிடையாது. ப்ரொடியூசரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கணும்னு நினைக்கும்போது பல நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டயத்துக்குள்ளே நீங்கள் இதை முடிச்சிருங்க, இந்த டேட்டுக்குள்ளே இதை முடிச்சிருங்கன்னெலாம் சொல்லுவாங்க. சில நிர்பந்தங்கள் இருக்கும் புதுசாக படம் எடுக்க வர இயக்குநர்களுக்கு. விஜய் சித்து வந்து பெரிய லாகராக இருந்தால் கூட, நல்ல பாப்புலராக இருந்தால் கூட, இன்றைக்கி சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு புதுமுகம் தான். அப்படி இருக்கும்போது அந்த நெருக்கடிகள் சில நேரங்களில் கொடுப்பாங்க இயக்குநர்களுக்கு, புது இயக்குநர்களுக்கு ரொம்ப இருக்கும். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, இங்கே ப்ரொடக்ஷன்
ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் நம்ம கவனிக்கணும். ஐஸ்வரி கணேசனுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட படங்கள் தயாரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10-12 படங்கள் ஆல்ரெடி எடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ லைனப்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய படங்கள்லாம் இருக்குது. தனுஷ், மாரி செல்வராஜ் படம் அது இதுன்னு லைனப்லேயே நிறைய படங்கள் இருக்கும்போது ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம் ஒரு 4 மணி நேரம் ஒரு கால் ஷீட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறதுனால அவங்க ஒன்றுமே நஷ்டமாக போகிறதே கிடையாது. ஒரு படத்துக்கு அது தேவைன்னும் போது அது செஞ்சு கொடுப்பாங்க. அதை வந்து இந்த தயாரிப்பு நிறுவனம் ஏன் செய்ய மறுக்கிறாங்க? இந்த தயாரிப்பு நிறுவனத்திட்ட காசு இல்லையா? இப்போ ப்ரொடியூசர்கிட்ட காசு இல்லைங்க, அதனால் ஷூட்டிங்கை நிறுத்துகிறோம் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி மில்லியனர், எவ்வளோ கோடிகள் சொத்து வச்சுருக்காருன்னே தெரியாது. பல காலேஜுக்கு அவர் அதிபதி, ஒரு கல்வி தந்தையாக இருக்கார். நல்ல மனிதர் தான். இயல்பாக வந்து ஐஸ்வரி கணேசனை பொறுத்த வரைக்கும் நல்ல மனிதர் தான். பெப்சிலாம் இருக்காங்களே ஒர்க்கர்ஸ்லாம், அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய காலேஜில் வந்து இலவசமாக இன்ஜினியரிங் சீட்டு, இன்னும் வந்து நிறைய ஆர்ட்ஸ் காலேஜ் சீட்டு எல்லாமே அவர் கொடுக்குறாரு. நிறைய சினிமா சார்ந்தவங்களுக்கு வந்து நிறைய உதவி செய்கிறார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அடிப்படையாக பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, சினிமா பேக்ரவுண்டு. அவங்க அப்பா ஐஸ்வரி வேலன் வந்து எம்ஜிஆரோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். நிறைய காமெடி கதாபாத்திரங்கள், நிறைய குணச்சித்திர கதாபாத்திரங்கள் எல்லாம் அந்த காலத்தில் நடித்த ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகராக இருந்தார். அதுக்கப்புறம் எம்எல்ஏவெல்லாம் கூட இருந்தார். எம்ஜிஆர் கட்சி தொடங்கினதுக்கப்புறம் எம்ஜிஆருடைய நல்ல நண்பர். ஸோ சினிமா அப்படிங்கிறது வந்து ஐஸ்வரி கணேசனுக்கு வந்து புதுசு கிடையாது. இதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1980 காலகட்டங்கள் நிறைய படங்கள்ல வந்து ஐஸ்வரி கணேசனே ஹீரோவா நடிச்சிருக்காரு. நிறைய 4-5 படங்கள் நடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேரக்டர்ஸ்ல நடிக்கிறாரு. அப்போ சினிமா புதுசு கிடையாது. சினிமா ஒரு ஆர்வம் அவருக்கு இருக்கு, சினிமா மேல ஒரு பேஷன் அவருக்கு இருக்கு. இதெல்லாம் இருந்தும் கூட இந்த படத்துக்கு வந்து இந்த 4 மணி நேரம் வந்து டைம் ஒதுக்க மறுக்கிறார் அப்படின்னா அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இங்கே கேள்விக்குறியா இருக்கு. கண்டிப்பாக சார். இந்த சைடு பார்த்தோம்னா சார், விஜய் சித்து அவர் வந்து ஒரு நல்ல மனிதர், நிறைய பேர் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஏன்னா நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். அப்படின்றப்ப சேம் டைமில் இந்த சைடில் ஐஸ்வர்யா கணேஷ் அவர்களும் நிறைய பேருக்கு நீங்கள் சொல்கிறபடி நம்ம பார்க்குறப்ப சினிமா துறையில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணக்கூடிய மனிதர். அப்போ இந்த 2 பேருக்கும் கிளாஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போ நடுவில் ஏதோ ஒரு இமிடியேட்டரோட பிரச்சனையோ அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. மேபி அது மாதிரி ஒரு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரில. ஆனால் வேற ஒரு விஷயம் வந்து உள்ளே ஓடிட்டு இருக்கு. வேல்ஸ் இன்டர்நேஷ்னலுக்குள்ளே வேற ஒரு மேட்ரு ஓடிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, அவர் தயாரித்த பல படங்கள், ஐஸ்வரி கணேசன் வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் சார்பாக தயாரித்த பல படங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள்லாம் தோல்வி படங்களாக அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 கோடி ரூபாய்க்கு மேலே அவர் வந்து சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ண படம் நஷ்டமாயிருக்கு, பெரிய நஷ்டமாயிருக்கு. இப்போ சமீபத்தில் வந்த கரை படம் இருக்குது பார்த்தீங்களா, தனுஷோட படம். அந்த படத்திலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 கோடி ரூபாய்க்கு ஒரு நஷ்டமாயிருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ கரைக்கு அப்புறம் வந்து தனுஷே அடுத்த படத்தில் நடிக்கிறார். பொதுவாக 3 படத்துக்கு டேட்ஸ் வாங்கிடுவார். தனுஷ்ட 3 படத்துக்கு வாங்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி சிம்புட்ட 3 படம் வாங்கினார். வெந்து தனித்த கார்டு பண்ணார். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கும், சிம்புக்கும் ஐஸ்வரி கணேசனுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அதுவே பெரிய சிக்கலை சிம்பு கொண்டு பண்ணிச்சு. அப்புறம் அது வந்து தீர்க்கப்பட்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வாசுதேவன் மேனன் அவர் வெந்து தனித்த கார்டு பண்ணுறதும், இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்ற தங்கச்சி பையன் ஒருத்தர் இருக்கார், வரும்னு நினைக்கிறேன், அவரை வச்சு ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணார். அது ரிலீஸே ஆகலை. அப்புறம் 3 படம் அவரையும் வந்து கௌதம் வாசுதேவன் மேனனையும் கமிட் பண்ணார். இப்படி 3 படங்கள் கமிட் பண்ணுறதுங்கிறது கூட ஒரு மைனஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தனுஷ் மாரி செல்வராஜ் பண்ணுற ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு ஃபாரினுக்கு போய் ஒரு டிஸ்கஷனுக்கு பணம் வந்து தேவைப்படுது. அப்படி ஒரு 10 நாள் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு மாரி செல்வராஜ். அதுக்கு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. 5 லட்சத்தை எப்படி எடுத்துகிட்டு ஃபாரினுக்கு போய் வந்து டிஸ்கஷன் பண்ண முடியும், அதுவும் 10 நாள்? அது என்ன, எப்படி 5 லட்சம் பத்தும்? ஸோ ஏன் 5 லட்சம் கொடுத்துருக்காங்க? ஸோ ஒரு மாரி செல்வராஜ் போது ஆல்ரெடி வந்து ப்ரூவ் பண்ண டைரக்டர், பல படங்கள், வாழையிலேருந்து பல படங்கள் வந்து சக்ஸஸ் கொடுத்து வெற்றி பட இயக்குனராக இருக்கார். அவருக்கே இந்த நிலைமை இப்போ இது இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சுமோன்னு ஒரு படம் எடுத்தார். நிறைய படம், பல படங்கள் வந்து அவர் எடுத்த படங்கள் எல்லாமே வந்து பெரிய வெற்றியை கொடுக்கல, தோல்வியை கொடுத்துருக்கு, நஷ்டத்தை கொடுத்துருக்கு. அதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இவிபி ஸ்டுடியோஸ் இருக்கு இல்லையா, அந்த இவிபி ஸ்டுடியோஸை வந்து அவர் வந்து முழுசாக வாங்கிட்டார், பர்ச்சேஸ் பண்ணிட்டார். பூந்தமல்லியில் இருக்கிறது, இப்போ இங்கே ஓஎம்ஆரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டார். ஸோ அது வாங்கின வகையில் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஏதோ ஒரு டிஸ்பியூட், அதுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை, முழுசாக பத்திரம் பண்ண முடியல. பணம் கொடுத்துட்டாரு, ஆனால் முழுசாக பத்திரம் பண்ண முடியல. அதில் வந்து ஏதோ ஒரு டிஸ்பியூட் இருக்கிறதுனால அதுவும் வந்து ஒரு பெரிய மன உளைச்சலை வந்து ஐஸ்வரி கணேசன் சாருக்கு ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு பர்சனலாக சில சிக்கல்கள் இருக்குது, ஆனால் அது எல்லாமே சரி பண்ணக்கூடிய சிக்கல்கள் தான். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கான ஆள் தான். ஆனால் இங்கே விஜய் சித்துவை பொறுத்த வரைக்கும்
தொடர்ந்து படப்பிடிப்பு நடத்துறதுக்கே நிறைய தடைகள் இருக்குது அப்படின்னும் போது அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தான் தெரில. அண்ட் வந்துட்டு அடுத்ததாக எனக்கு இந்த விஜய் சித்து படம் பண்ணுறாரு அப்படின்றப்ப அந்த டெபியூ டேரக்டர்லாம் எப்போவுமே ஒரு ஷெடியூல் எடுப்பாங்க, கம்ப்ளீட்டாக ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையும் முடிச்சிருவாங்க, அடுத்த ஷெடியூல் போவாங்க, அதுக்கப்புறம் தேர்ட் ஷெடியூல் வந்து ஏதாவது பேட்சப் ஒர்க் இருந்ததுன்னா அது மாதிரி முடிச்சிருவாங்க. ஆனால் இந்த படத்தோட ஷூட்டிங் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா 2 நாள் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா ஒரு பக்கம் அனுபவம் இல்லாததோ அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க, இன்னொரு பக்கம் வந்து ஃபினான்ஷியலாக அடுத்தடுத்த படங்கள் பண்ணுறதுனால இது சின்ன படம்ன்றதுனால கொஞ்சம் தள்ளி வச்சு பண்ணுறாங்களோ அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல சார்? இல்லை, அனுபவம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் முறைப்படி கற்றுக்காமல் வந்து பல பேர் வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க. நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா லோகேஷ் கனகராஜெலாம் இன்றைக்கி ஒரு நட்சத்திர அந்தஸ்தில் உள்ள ஒரு இயக்குனராக இருக்கார். அவரெல்லாம் யார்ட்டையுமே வந்து உதவி இயக்குனராக வேலை பார்த்தா தெரில. இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இயக்குனர் இருக்கார். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அட்லி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சங்கர்கிட்ட வந்து பல படங்கள் உதவி இயக்குனராக வேலை பார்த்துருக்காரு. அவருடைய அனுபவம் தனியாக. அவரும் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய நட்சத்திர இயக்குனராக இருக்கார். அவரும் நிறையா படங்கள் பெரிய பெரிய பிரம்மாண்ட படங்கள்லாம் தயாரிக்கிறாரு. ஸோ 2 கேட்டகரி. ஒன்று வந்து அனுபவம் எடுத்துக்கிட்டு ப்ராக்டிக்கல் அனுபவம் எடுத்துக்கிட்டு ஒரு இயக்குனர்கிட்ட ஒரு 5-6 படங்கள் வேலை பார்த்துட்டு வர்றதுங்கிறது அது என்றைக்குமே ப்ளஸ் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அனுபவமே இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் மாதிரி இயக்குனர்கள் வந்து படித்து தியரிட்டிக்கலாக படித்தே வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் பண்ணுறாங்க. அதுவுமே இப்போ நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களெல்லாம் வந்து யாரையுமே நம்ம குறைச்சி மதிப்பிட்டவே முடியாது. சமீபத்தில் இப்போ பிளாஸ்ட்னு ஒரு படம் வந்திருக்கு. அது ஒரு இளைஞர் தான் அந்த படத்தை பண்ணியிருக்கிறாரு. அந்த படம் பார்த்திங்கன்னா புதுமுக இயக்குனர் தான் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. ஒரு அர்ஜுன், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அபிராமியை வச்சுக்கிட்டு ஒரு 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 ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு பொண்ணு, அர்ஜுனோட பொண்ணு ஒன்று வச்சுக்கிட்டு அந்த படத்தை வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இன்றைக்கி கலெக்ஷன் வந்து அள்ளி கொட்டுது. அதாவது வந்து அர்ஜுனுடைய படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு, இவ்வளோ பெரிய டாக்கை கொடுத்துருக்கு, இவ்வளோ பெரிய கலெக்ஷனை கொடுத்துருக்குன்னா அது அந்த இயக்குனருடைய திறமைன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த மாதிரி திறமையான இயக்குனர்கள்லாம் இன்றைக்கி நிறைய பேர் வராங்க. அவங்களெல்லாம் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. விஜய் சித்துவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் நிறைய லாகெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. நிறைய அனுபவங்கள் அவருக்கு இருந்திருக்கும். லாகை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டீமோடு தான் போவாங்க. ஒரு 10 பேரோடு போவாங்களா, அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இது வந்து பிக் ஸ்க்ரீன்னும் போது கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் 150 பேரை வந்து கட்டி காக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு இருந்திருக்கும். அதில் எதுவும் மைனஸ் இருக்கா அப்படின்னா இன்றைக்கெல்லாம் இருக்கிற இளைஞர்களை நான் மறுபடியும் சொல்கிற விஷயம் என்னன்னா குறைத்து மதிப்பிடுறதுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு எல்லாமே கற்றுக்குறாங்க. ஸோ விஜய் சித்துவெல்லாம் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இல்லாட்ட கூட அது கெயின் பண்ணியிருப்பார். முதல் படம் அப்படின்னும் போது நிச்சயமாக அது பெரிய வெற்றி படமாக கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் வந்து எப்போவுமே எப்படின்னா முதல் படைப்பு கொடுக்குற இயக்குனர்களுக்கு நடிகர்களுக்கெல்லாம் அந்த படம் எப்படியா சக்ஸஸ் பண்ணிடணும் ஒரு 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 பெரிய ஆர்வம் இருக்கும். அதுதான் பல முதல் பட இயக்குனர்களை வந்து வெற்றியடைய செஞ்சுருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விஜய் சித்து அவருடைய கடுமையான உழைப்பெல்லாம் போட்டிருப்பாரு. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று வந்து உள்ளுக்குள்ளே நடந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வரி கணேசன் சாருக்கு தெரியாமல் விஜய் சித்து ஐஸ்வரி கணேசனுக்கும் ஏதோ ஒரு புகைச்சல் இருக்கோ, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ இருக்கோ அப்படின்னு நமக்கு தோணுது. இது எப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னா விஜய் சித்து ஏதாவது வந்து டிமாண்ட் பண்ணி கேட்டிருக்கலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா தயாரிப்பு நிறுவனத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே டாப் பொசிஷனில் இருக்கிறவங்க ஐஸ்வரி கணேசனுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க அவங்க யாராவது வந்து பார்த்திங்கன்னா அது செய்ய முடியாது இது செய்ய முடியாதுன்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஏதாவது வாக்குவாதங்கள் வந்திருக்கலாம், ஏதாவது மனக்கசப்புகள் வந்திருக்கலாம். ஸோ அப்படி ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கீழ்நிலை இருக்கிறவங்க, அதாவது ஐஸ்வரி கணேசனுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிற தயாரிப்பு நிர்வாகிகளோட ஏதாவது பிரச்சனை வந்துச்சா, அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து அவருடைய படத்துக்கு வந்து காலதாமதம் பண்ணிக்கிட்டே போகிறாங்களா அப்படின்றது நமக்கு தெரில. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஐஸ்வரி கணேசன் கிட்ட தான் இவர் கதை சொன்னார். ஐஸ்வரி கணேசன் வந்து நேரடியாக கதை கேட்டு தான் ஓகே பண்ணி அதை தொடங்கினார். இவர் நினச்சா விஜய் சித்து நினச்சா ஐஸ்வரி கணேசனை பார்க்க முடியும். ஏன்னா அவர் வந்து புதுமுக இயக்குனர் தான், ஆனால் வந்து தெரியாத ஒரு இயக்குனர் கிடையாது. அவர் வந்து ஒரு பிரபலமாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து ஐஸ்வரி கணேசனை பார்க்க முடியும். அப்போ அவர் பார்க்குறதுக்கு எதுவும் தடைகள் இருக்கா, அவர் ஏன் பார்க்கல, பார்த்தாரா பார்க்கலையா? ஸோ பார்க்குறதுக்கு தடைகள் இருக்குது அப்படின்னா இவரை பற்றி வேறு யாராவது ஐஸ்வரி கணேசன் சார்கிட்ட தவறாக ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இவர் ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறாரு, ரொம்ப திமிர் பண்ணுறாரு, ரொம்ப செலவெழுத்து விட்றாரு, அவர் வந்து எடுக்க தெரியல, இப்படி ஏதாவது சொல்லி வந்து அவருடைய மனசை வந்து குழப்பி வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதெல்லாம் சினிமாவில் நடக்கும். எப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா வேறு ஏதாவது காதில் போய் ஓதி தூபம் போட்டு இல்லாத பெருசு பண்ணி பிரச்சனை பண்ணுவாங்க. அது எதாக இருந்தாலும் வந்து எப்படின்னா ஒரு படம் தொடங்கியாச்சு, இது ஒரு பெரிய பட்ஜெட் படம் கிடையாது. அதாவது வந்து நான் சொல்கிறது ஒரு 50 கோடி 30 கோடி படம்லாம் கிடையாது. இது ஒரு நாமினலான பட்ஜெட் படம் தான். அதுக்கு தொடங்கின படத்துக்கு ஐஸ்வரி கணேசனுக்கு காதுக்கு இது போகணும். இந்த வீடியோஸ்லாம் இப்போ பேசுகிறாங்க. போய் அவர் வந்து இதை வந்து கூப்பிட்டு என்னன்னு கேட்டு சார்ட் அவுட் பண்ணால் ஒரு நிமிஷத்தில் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். 2 பேரும் நேருக்கு நேர் பார்த்துட்டாங்கன்னு வச்சுங்களேன்,
உடனே இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிரும். அது நிறையா நேரங்களில் சினிமாவில் நடக்கும். சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர பகை இது நண்பனும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு மர்மமாக தான் இருக்குது. அண்ட் வந்து நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து இந்த யூடியூப்பில் இருக்கிறவங்க வந்து சினிமா எடுக்க வந்தாங்கனாலே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்றது இதுக்கு முன்னாடி இருக்கிற டேட்டாஸ் வந்து சொல்கிறது. அப்படி பார்த்தா பரிதாபங்கள் ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அண்ணன் இருக்கார். பட் இருந்தாலும் வந்து இன்னும் அந்த பெரிய ஒரு பொசிஷனை வந்து இன்னும் வரலையோ அப்படிங்கிற ஒரு டாக் இருக்குது. ஸோ அதை பற்றி பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு இடத்துலேருந்து ஒருத்தவங்க வரும்போது, அவங்க புதுசா வரும்போது நெறைய விமர்சனங்கள் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் நெறைய பேர் படிச்சுட்டு வந்து டைரக்ட் பண்ணுறதுக்காண்டி வாய்ப்புக்கு தேடி வரும்போது, பல பேருக்கு வந்து அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இவங்களுக்கெல்லாம் என்ன பெரிய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருந்தது. ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் வந்து படம் நல்லா எடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில். அதை வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றது, ஊமை விழிகள் ஆபாவண்ணன் வந்து பிரேக் பண்ணார். அப்புறம் ஆர்கே செல்வமணி, புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன், இப்படி நிறைய படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்து அதை வந்து அவர் பிரேக் பண்ணார். இந்த மாதிரி வந்து இப்போ யூடியூப்லேருந்து நிறைய பேர் வந்து சினிமாவுக்கு வராங்க. யூடியூப் வந்து ஒரு விசிட்டிங் கார்டாக வச்சுக்கிறாங்க. நிறைய பேர் சினிமாவுக்கு வராங்க. வந்த பிரபலங்கள் யாரும் வந்து பெரிய பிரபலமாக மாறின மாதிரி தெரில. எல்லாருக்கும் ஏகப்பட்ட முட்டுக்கட்டைகள் இருக்குது. இப்போ விஜே சித்து வந்திருக்காரு. அவருக்கு ஆல்ரெடி ஒரு படம் வேற ஒரு தயாரிப்பாளர் பண்ண வேண்டியது பண்ணாமல் போய் ட்ராப் ஆகி இப்போ ஐஸ்வரி கணேசன் பெரிய ப்ரொடியூசர் நம்பி போயிருக்காரு. அங்கேயும் வந்து படம் நடக்கலை அப்படின்னும் போது நிச்சயமாக ஒரு பெரிய மன உளைச்சலை மனவேதனையும் அவருக்கு உண்டு பண்ணியிருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம இவர் கோபி சுதாகர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1000ல் இருவன் அப்படின்னு, கோடியில் இருவன் அப்படின்னு ஒரு படம் வந்து அவங்க தொடங்கி க்ரௌட் ஃபண்ட்லாம் வாங்கி அது வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை உண்டு பண்ணிச்சு. ஏகப்பட்ட டிபேட் போச்சு. இந்த பணம் எங்கே ஏது அப்படிலாம் நிறைய பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு படம் தொடங்கினதா ஒரு செய்தி இருந்துச்சு. அந்த படம் என்னாச்சுன்னு தெரில. அதே மாதிரி எருமசாணி விஜய்னு ஒருத்தர், அவர் வந்து டி பிளாக்னு ஒரு படம் விஜய் எப்படி சொல்லுது அருள்நிதியை வச்சு எடுத்தார். அதுவுமே பெருசாக போகல. ஸோ இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இருக்கும். யாராவது ஒருத்தர் வந்து அதை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ யூடியூப்பில் இருக்கிறவங்க வந்து தான்ப்பா பிரமாதமாக பண்ணுறாங்க அப்படிங்கிற பேச்சு வந்துடும். அது நடக்கும். யார் மூலமாவது நடக்கும். அது விஜே சித்து மூலமாக கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக சார். அண்ட் வந்து ஆதி என்ன மாதிரியான ஆட்கள், ஹிப்ஹாப் ஆதி என்ன மாதிரி ஆட்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2-3 படங்கள் வந்து நல்லா பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட மார்க்கெட் வந்து கம்மியாகுதோ அப்படிங்கிற கேள்வியும் வருது. ஏன்னா அவங்கள இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. ரியோ ஆகட்டும், இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து இந்த டிவிலேருந்து வர்றவங்களாம் நிறைய பேர் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அதை கேட்குறேன் சார். கரெக்டு. ஆதியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவர் வந்து ஒரு இசையமைப்பாளராக வந்தார். ஹிப்ஹாப் ஆதி அப்படின்னு இசையமைப்பாளராக வந்தார். நல்ல பாடல்கள் போட்டார். நல்ல பிரபலமாக வந்தார். ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நடிகராக மாறினார். நடிகராக மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1-2 படங்கள் ஆரம்பத்தில் வந்த 1-2 படங்கள் 4 படங்கள் வந்து வெற்றி அடைஞ்சது. ஒரு பெரிய மார்க்கெட் வந்துருச்சுன்னு சொல்லி மியூசிக் பண்ணுறதே நிறுத்திட்டு நடிக்கிறதுக்கு போயிட்டார். ஸோ அப்புறம் என்னாச்சு, நடிக்கிற படங்கள் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தோல்வி படங்களாக மாற ஆரம்பிச்சிச்சு. டோட்டலாகவே ஓடாமல் போச்சு. அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த நடிகராக ஒரு மார்க்கெட்டும் போயிடுச்சு, மியூசிக் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியும் போயிடுச்சு. அதான் சொல்கிறேன்ல, எப்போவுமே உங்களுக்கு ஒரு துறையில் வந்து நீங்கள் வந்து பிரபலமாக இருக்கீங்க அப்படின்னா அந்த துறையில் வந்து நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த வெற்றி கிடைக்கும். இப்போ இளையராஜாலாம் இருக்கார், ஏஆர் ரஹ்மான்லாம் இருக்கார், அனிருத் கூட எடுத்துக்கங்களேன். அவங்களாம் பிரபலமான இசையமைப்பாளர்களாக இருக்கிறாங்க. அவங்க என்னைக்காவது வந்து நானும் ஹீரோவாவேன்னு நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்களா? 1-2 தோற்றங்கள், சிறப்பு தோற்றங்கள் பண்ணியிருக்கலாமே தவிர நாமளே கதாநாயகன் ஆகணும்னு நினைக்கல. ஒரு துறையில் வந்து நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அந்த துறையிலேயே நீங்கள் வந்து அடுத்தடுத்து இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இப்போ ஜிவி பிரகாஷே எடுத்துக்கங்களேன், நல்ல இசையமைப்பாளர், அற்புதமான பாடல்களை கொடுக்கக்கூடிய மெலடி பாடல்களில் வந்து சூப்பராக வந்து பாடல்கள் போடக்கூடிய இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இசையமைப்பாளராகவும் பெருசாக பரிமளிக்காமல், ஒரு நடிகராகவும் பெருசாக பரிமளிக்காமல் போனதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இசையமைக்கிறதை விட்டுட்டு நடிகராக வந்தார். இப்போ நடிகர் அப்படின்னும் போது எல்லா நேரங்களையும் அது எல்லாருக்கும் கை கொடுக்கறது இல்லை, விழுந்து போச்சு மார்க்கெட்டு. இன்றைக்கி மறுபடியும் வந்து இசையமைக்கிறார், நல்லா பண்ணுறார், அதில் எல்லாம் மாட்டு கருத்து கிடையாது, பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணுறார். ஆனால் ஜிவி பிரகாஷ்லாம் பார்த்தீங்கன்னா நடிக்காமல் இசையமைப்பாளராக மட்டும் இருந்தார்னா ஆகச்சிறந்த ஒரு இசையமைப்பாளர் இருப்பாருங்கிறது என்னுடைய கருத்து. அப்படி தான் ஒரு இதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும்போது பல இதில் கான்சென்ட்ரேட் பண்ண போனீங்கன்னா, அதாவது ஒரு பழமொழி இருக்குது ஆங்கிலத்தில், ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட் மாஸ்டர் ஆஃப் நன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லா வேலையும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எதுலேயுமே நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்க மாட்டீங்க. அதனால் அதுதான் ஹிப்ஹாப் ஆதியினுடைய தோல்விக்கெல்லாம் காரணம்.
கண்டிப்பாக சார். அண்ட் வந்துட்டு விஜே சித்து இந்த பிரச்சனைகள் வந்து சீக்கிரம் முடிஞ்சு அந்த டயக்ராம் படத்து மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அவர் இதுக்கு முன்னாடி நிறைய தோல்விகள்லாம் யூடியூப்லேருந்து ஆரம்பித்த தோல்விகள் தான் வரும். ஸோ அதெல்லாம் நோக்கி இந்த படம் வந்துட்டு வரும், வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அப்படியே முடிச்சுக்கலாம் சார். இல்லை நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சித்துவெல்லாம் கடுமையாக வந்து நம்ம விஜய் சித்து பற்றி சொல்லணும்னா நீங்கள் சொன்னீங்க கும்பகோணத்துலேருந்து வந்தவர். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த வேலை மாற்று துணிக்கு கூட வழி இல்லாமல் வந்து ஃப்ரெண்டு ரூமில் தங்கி அவருடைய சட்டை பேண்ட்டெல்லாம் போட்டு சாய்பாபா கோயிலில் வந்து சாம்பார் சாதம் வாங்கி சாப்பிட்டு கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா நிறையா டிவி சேனல்ஸில் போய் என்னமோ துபாய் இளநீ அது இதுன்னு நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணி படிப்படியாக முன்னுக்கு வந்து வரலாம். லாக் பண்ணி இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கார், இவ்வளோ பெரிய பாப்புலாரிட்டியான ஒரு ஒரு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு செலிபிரிட்டியாக இருக்கார் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அவருடைய உழைப்பு, அவருடைய தன்னம்பிக்கை. அதெல்லாம் நம்ம எந்த காலத்துலையுமே குறைச்சி மதிப்பிட முடியாது. ஸோ அவர் வந்து சினிமாவில் வரணும்னு நினச்சி வந்து படம் பண்ண வந்திருக்காரு. நல்ல நிறுவனம் தான், வேல்ஸ் நிறுவனம் வந்து நல்ல நிறுவனம் தான். ஐஸ்வரி கணேசன் நல்ல மனிதர் தான். ஸோ ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அது நேருக்கு நேர் பார்த்தா அந்த பிரச்சனைகள் உடனே வந்து முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா படம் அப்படின்னு வரும்போது, அவருடைய படைப்புன்னு வரும்போது முழு உழைப்பையும் அவர் கொடுப்பார். ஏன்னா இது வந்து அவருடைய வாழ்க்கை அப்படின்னும் போது, எதிர்காலமே இதை தீர்மானிக்கும் அப்படின்னும் இந்த படம் டயங்கரன் தீர்மானிக்கணும் போது அதை வந்து அவர் உற்றமாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அவருடைய திறமையினால தான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு. சினிமாலையும் அவருடைய திறமையை நிச்சயமாக நிரூபித்து காட்டுவார் அப்படிங்கிறது நான் முழுக்க முழுக்க நம்புகிறேன். கூடிய சீக்கிரம் அந்த படம் எல்லா பிரச்சனைகளையும் முடிஞ்சு சால்வ் ஆகி எடுத்து ரிலீஸ் ஆகி அது மிகப்பெரிய வெற்றி படமாக ஆகிறதுக்கு நம்ம வாழ்த்துவோம். கண்டிப்பாக சார். அண்ட் வந்துட்டு உங்களோட வாழ்த்து எப்போவுமே வெற்றியில் தான் முடியும். அண்ட் வந்து ரொம்ப நேர்மையான ரொம்ப உண்மையான கருத்துக்கு ரொம்ப நன்றி சார்.